இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற அழகான ஊர் குன்றக்குடி. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்குனி மாதம் அப்படின்னு சொன்னால நம்ம எல்லாரோட நினைவுக்கு வருவது பங்குனி உத்திரம் தான். இருபத்தி 3/3/2024 அன்றைக்கு குன்றக்குடியான் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீ சண்முகநாதனுக்கு தேர் இழுத்தாங்க. மலை மேலே கோயில் இருக்கும். மலையை சுற்றி இருக்கிற கிரிவல பாதையில் தான் தேர் இழுப்பாங்க. கடல் மாதிரி நிறைய தண்ணீரோட இருக்கிற இந்த குளம் கோயிலுக்கு ரொம்ப அருகில் அழகாக இருந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க தேர் பார்க்க போகலாம். நாம் இப்போ தேர் இழுக்க ஸ்டார்ட் பண்ணுற அந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம். இவங்க தான் இங்கே ரொம்ப ஸ்பெஷல். இவங்க பேர் சுப்புலட்சுமி. ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்க. பக்தர்களுக்கு அழகாக ஆசி வழங்கிட்டு இருந்தாங்க. இந்த குட்டி தேரில் ஸ்ரீ கணபதியும் ஸ்ரீ முருகனும் முதலாவது வர்றாங்க. பின்தொடர்ந்து நம்ம சுப்புலட்சுமி வராங்க. இங்கேருந்து மேல் நோக்கி பாருங்கள், மலை மேலே இருக்கிற கோபுரம் தெரியும். சரியாக இந்த ஃபோனில் எடுத்த வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல. இப்போ தேர் இழுக்க தயாராகிட்டாங்க. இந்த பெரிய தேரில் மூலவரான ஸ்ரீ சண்முகநாதன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தராரு. இந்த நேரத்தில் குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு முருகனே அழகான குழந்தையாக பிறக்கவும், திருமண தடை உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கவும், உலக மக்கள் எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழவும் நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. தேர் இழுக்க ரெடி ஆகிட்டாங்க. இதுதான் கோயிலோட நுழைவு வாயில். இதுதான் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரோட ஆதீனம். இது தேர் வர்ற கிரிவல பாதையில் இருக்கு. அவரோட சிலை கூட அது மேலே இருக்கு. பார்த்துட்டு தேர் யானை பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. மக்கள் எல்லோரும் உற்சாகமாக கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சண்முகநாதனுக்கு அரோகரா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கோஷமிட்டாங்க. இவங்க தேர் வழிகாட்டின்னு நினைக்கிறேன். தோள் மேலே இருக்கிற துண்டை உயர்த்தி போகலாம் அப்படின்னு சமிக்கை செஞ்சாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய பேர் காவடி எடுத்தோம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க.
என் அப்பன் முருகன் இருக்க இவ்வுலகில் வேறு துணை தேவையில்லை அப்படின்னு நினச்சாரோ என்னமோ தெரியல, சிங்கிளாக ஒருத்தர் பால்குடம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு வழியே நம்ம அவெல்லாம் எதிர்பார்த்த சுண்டல், சக்கரை பொங்கல் எல்லாமே கிடச்சிச்சு. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. நல்ல வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நீர்மோர், பானகம், தண்ணீர் அப்படின்னு நிறைய பேர் கொடுத்தாங்க. உங்களோட சேர்ந்து தேர் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள்.